வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் ஆல்மோஸ்ட் வரப்போகிறாரு ஸ்மாக்டவுனில். ஆனால் எலிமினேஷன் சாம்பரில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது அண்ட் எதனால் வரணும் அப்படின்றத ஒரு சில பெரிய அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா, உங்களுக்கு இந்த பிளட் லைன் இருந்தப்போ உங்களுக்கு தெரியும்ல, பிளட் லைன் வர்சஸ் ஜட்மெண்ட் டேக்கான மேட்ச் நடக்கணும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருப்போம். அப்படி நடந்தால் அந்த டைமில் நான் சொல்கிறேன், ரோமன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இருக்கும்போது, ஜே அண்ட் ஜிம்மி வந்து டாக் டீம் சாம்பியன் இருக்கும்போது, அந்த டைமில் ஜட்மெண்ட் டே பீக் லெவலில் இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்க ரெண்டுத்துக்கு மேட்ச் வச்சா யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்புறம் உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி நான் யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராவல் சீஃப் ரோமன் ஸ்மாக்டவுனில் வரப்போகிறோம் சொல்லிட்டாங்க. அந்த ஸ்மாக்டவுனில் கோடி ரோட் அண்ட் சிஎம் பேங்க் அண்ட் செத் ராலின்ஸ், சோலோ சிக்கோவா அண்ட் எல்லாருமே இருக்காங்க அந்த ஸ்மாக்டவுனில். அண்ட் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏதோ பெருசாக வந்து நடக்க போகுது. ஏன்னா சோலோ சிக்கோவா கூட ஓகே, ஏதாவது கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்காது. அண்ட் செத் ராலின்ஸ் அண்ட் சிஎம் பேங்க் அங்கே தான் இருக்காங்க. அண்ட் கோடி அங்கே தான் இருக்க போகிறது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எலிமினேட் சாம்பர் பேப்பரில் ஏதோ மேசிவாக நடக்க போகுது. அதை வச்சு தான் இந்த ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பங்களே நடக்க போகுது. ஒன்று ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச் வந்து நடக்கணும். ஏன்னா நீங்களே வச்சு பாருங்கள், சிஎம் பங்க் கூட ஓகே அண்ட் செத் ராலின்ஸ் இந்த மண்டேட்டராக தான். ஆனால் அவரே ஸ்மாக்டவுனில் இருக்கணும். எல்லா கேள்விக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிமினேஷன் சாம்பர் தான் பதில் சொல்ல போகுது. ஆனால் அது மட்டும் இல்லை, த யுவர் ட்ரைவல் சீஃப் ஆஸ் அ பிஸ்னஸ் டு அட்டன் டு ரெசிப்ஸ் அண்ட் கம்மிங் அப்படின்னு இந்த ரோமன் ரைஸ் தி கிரேட்னஸ் இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் ரோமன் வந்து வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அப்படி வரணும்னா என்னென்ன ஒரு 4 காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. அது என்ன ரீசன்ன்றதை பார்த்துலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் இப்போதைக்கு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் வந்து எடுக்க போகிறேன் ரொம்ப சொல்லியிருந்தா. ஊழல் மாலை முடிச்சதுக்கப்புறமா அடுத்த கோடி ஒன்று தான் வருவேன்ட்டு அந்த ராயல் ரம்பர் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் முடிஞ்சு அடுத்த எந்த பிளான் வச்சு இந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் எடுப்பார் ரோமன், அந்த எலிமினேட் சாம்பரில் நடக்குமா அப்படின்னு வந்து கோடி வேறு இருக்க போகிறார்ல, அதனால் இந்த மாதிரி நடக்குமான்னு ஒரு சில ரீசன் இருக்குது. மேபி என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து நடக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெசல்மேனியாக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த ராக் வந்து அதே எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் வராரு, அதனால ரோமன் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு ஸ்போர்ட்ஸ் கேடல் வந்து சொல்கிறாங்க. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ராக் வராரு ஓகே, ரோமன் வரமாட்டார் அந்த மாதிரிலாம் ரோமன் ராக்கில் இந்த இயர் வந்து எதிர்பார்க்காதீங்க. மேபி எலிமினேட் சாம்பர், அதாவது எலிமினேட் சாம்பர் அண்ட் ரெசல்மேனியா முடிஞ்சக்கப்புறம் சம்மர் ஸ்லாமில் 2 ரைட் நடத்துக்கிறதுனால மேபி அந்த வேணால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோமன் ரைன்ஸ் செத் அண்ட் சிஎம் பேங்க் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் வந்து இப்போதைக்கு ரால் ரொம்ப டீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த செக்மெண்ட்டை தொடங்கி வைக்கிறதுக்காக மேபி ரோமன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஃபைனலாக ரெசல்மேனியாவோட ஸ்டோரியை பில்ட் பண்ணுறதுக்காக ரோமன் வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் ரிவ்யூவில் ரோமன் வரணுன்ற எதிர்பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 4 ரீசனில் எந்த ரீசனுக்காக ரோமன் வந்துட்டு வருவார் எலிமினேஷன் சாம்பரில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அண்ட் நம்பர் 2 உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஒயர் 6ஓட டீமு அங்கிள் ஹவுடியை வச்சு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி புதுசாக, அதாவது இப்போ நம்ம ஓல்டு WWE ஒயிட் ஃபேமிலி பார்த்துருந்தோம்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒயிட் ஃபேமிலி 2.0 நம்ம ஒயிட் 6 வந்து உருவாக்குனாங்க. ஆனால் அது இந்த ஒரு டீமை எங்கடா காணான்னு தேடி பார்த்தாலும் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் சிக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரில. கண்டிப்பாக புதுசாக பார்க்குற ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த டீமை கொண்டு வந்தால் யாரும் அது பேய் மாதிரி ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் நம்பி சொல்லுவாங்க. அண்ட் இப்போதைக்கு அப்பப்போ அலெக்ஸா சைடு டீஸ் பண்ணாலும் ஆனால் அங்கிள் ஹவுடி வந்து அந்தளவுக்கு வந்து வெளியே காட்ட மாட்டுறாங்க. கேரின் கிராஸ் எப்போ அங்கிள் ஹவுடியை க்ளீனாக பீட் பண்ணாரோ அதுக்கப்புறம் அங்கிள் ஹவுடியை மவுசை கரைஞ்சி வச்சு ஆனால் அங்கிள் ஹவுடியை வந்து இதுக்கப்புறம் அந்த டீமே வந்து வெளியே காட்டல. அது ஏன்னு தெரில. மெயின் ரீசன் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அங்கிள் ஹவுடிக்கு வந்து அந்த ஒரு கெட்டப் வந்து செட் ஆகலை. அண்ட் அதாவது என்னென்னா, அங்கே அந்த ப்ரோ டாலஸ் இருக்கார்ல, அவரோட உடம்புக்கும் அண்ட் பிரே ஒயிட்டோட உடம்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதை யோசிச்சு பாருங்கள். அந்த அங்கிள் ஹவுடி சட்டை போடுற வரைக்கும் அவருக்கு மாசாக தான் இருக்கார். சட்டையை கல்யாணம் போகிற சூம்பி போன மாதிரி இருக்கார். உண்மையிலே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். மேபி அவர் வந்து இந்த உடம்பை ஏற்றிட்டு அந்த திருப்பி அந்த பிரே ஒயிட் அளவுக்கு உடம்பு வச்சுட்டு வந்தார்னா உண்மையில் அந்த கேரக்டருக்கு அவர் வந்து ஒருத்தா இருப்பார். அதனால கூட உங்களை வந்து இன்னும் வந்து கொண்டு வராமல் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் ஒரு மெயின் ரீசன். அங்கிளோடைய சட்டையை கழட்டினதுக்கப்புறமா ஒரு எலும்பு மாதிரி இருக்கார். அவரை அந்தளவுக்கு ஹைப் ஏற்றி என்ன பண்ணுறது. ஆனால் டீம் வந்து தரமான டீம். ஆனால் அங்கிளோடைய வந்து அந்தளவுக்கு செட் ஆகணும்ல, மேபி அதனால கூட ரிலேட் ஆகலாம் ரிட்டன். அண்ட் இப்போதைக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சாட் கார்கில் பற்றி. சாட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களோட ரிட்டன் வந்து குடிசையில் வரப்போகிறதுன்னு சொல்லி ரெசலோட்ஸ் ரேடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங்கில் ஒரு பெரிய லெவலில் ஒரு நெட்வொர்க்கு, அதனால் மேபி இவங்க சொல்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு. ஜேட் கார்கில் யார் அட்டாக் பண்ணாங்கன்னா இன்னும் வரைக்குமே தெரில. அண்ட் லிவ் ரக்கேல் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு நிக்கால்டிஸ் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் இதுவே அவங்க வந்து இதை ஒத்துக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. அண்ட் ஜட்மெண்ட் டேல பேக் சைடில் பேசும்போது ஃபின்பாலர் கூட சொல்லிட்டாங்க, இவங்க வந்து நாங்கள் அட்டாக் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேபி இந்த நயோமி தான் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குன்னு ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லிட்டேன். அண்ட் நயோமி சான்ஸ் இருக்குது. நயோமி வந்து உங்களை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நயோமி வந்து இந்த பியங்கா கூட டாக் டீம் சேர்ந்து ஆனால் இவங்க டாக் டீம் சாம்பியன் ஆனாங்க. மேபி இவங்க கூட ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். நம்பர் 3 என்ன, ஸ்டெப்பனி மிக்மேன் தெரியும். இந்த ஸ்டெப்பனி மிக்மேன் பண்ணாத சேட்டைகள் கிடையாது. அவங்க மேனேஜராக இருக்கும்போது ரோமன் எந்த அளவுக்கு வந்து தாக்கப்பட்டிருப்பாங்க
பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். ஸ்லாப் மூமெண்ட்லாம் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. ஆனால் அது மட்டும் இல்லை, ஓல்டு ரெஸ்லிங் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பேசியிருப்பீங்க. என்னன்னா நான் இன்ன வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை நான் கேட்டிருக்கேன். வேற ஒன்றுமே கிடையாது. ஸ்டெஃபனி மெக்மேனும் ட்ரிபிள் ஹெச் வந்து லவ் பண்ணாங்க, அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து WWE ரன் பண்ணுறக்காக தெளிவாக வந்து நம்ம அதாவது ஸ்டெஃபனியை வந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசியிருப்பீங்க. அண்ட் இப்போதைக்கு என்ன ஒரு விஷயம் வந்திருக்குன்னா, அவங்களோட ரெஸ்லிங்குள்ளே எப்போ வந்தாங்களோ அண்ட் மேனேஜர் ஆனாங்க அண்ட் ட்ரிபிள் ஹெச்சை கல்யாணம் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் எடுக்க போகிறாங்களா. இப்போதைக்கு வின்ஸ் மெக்மேன் டாக்குமெண்ட்ரி ஒன்று ரிலீஸ் ஆச்சு தெரியுமா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மெக்மேன் வச்சு ஒரு சீரிஸ் வந்து மேக் பண்ண போகிறாங்களா. அவங்க ரெஸ்லிங் கரியரில் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன டார்ச்சர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஹெச் எப்படி கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரி மேனேஜர் ரோலில் எந்த மாதிரி ப்ளே பண்ணாங்கன்றத ஒரு சீரிஸாக ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இந்த சீரிஸ் எத்தனை எபிசோட்னு தெரில. அண்ட் இப்போதைக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து லான்ச் பண்ண போது ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நியூஸ் கண்டிப்பாக ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். அண்ட் செக் பண்ணி வின்ஸ் மெக்மேனோட ஸ்டோரி நான் எதிர்பார்க்கல, ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்களோட ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கும்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா பற்றி அப்டேட். ஆஸ்கா வந்து ரால் நம்பர் 2025 ரிட்டர்ன் ஆக வேண்டியது. அவங்களோட டிலேக்கு மெயின் ரீசன் என்னென்னா, அவங்க இன்ஜூர் ஆயிருந்தாங்க. அந்த இன்ஜூர் ஆனதுக்கப்புறமா இன்னொன்று வேறு ஏதோ ஒரு கேஸ் வேறு அவங்க மேலே இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ராவல் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ஆஸ்காவோட அந்த கேஸ் ஓவர் அண்ட் ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா. இப்போதைக்கு அவங்க வந்து மேபி இந்த ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ண அது வந்து சான்ஸ் இல்லை. இப்போதைக்கு அவங்களுக்கு கரெக்டான ஸ்டோரி லைன் கொடுக்க மாட்டாங்க. WWE வந்தால் கூட மேபி இந்த ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா வேணால் அவங்க வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போதைக்கு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டைம் பெக்கி லிஞ்ச் பற்றி. இந்த பெக்கி லிஞ்ச் பற்றி ஒரு சில நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்போ ப்ரோ அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. அது மட்டும் இல்லை, பிரிட் பேக்கர் பற்றி அடிக்கடி ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். எனக்கு பார்த்த வரைக்கும் வந்து ஏடபிள்யூவில் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு பெக்கி லிஞ்ச் கதையாரலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10 நடக்கிற ரா எபிசோட்லேருந்து வரப்போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இவங்க வந்து கண்டிப்பாக அந்த ரெசல்மேனியா ஸ்டோரி வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ரெசல்மேனியாவில் ஆனால் இவங்க சார்லட் ஃப்ளேருக்கு முன்னாடியே வர வேண்டியது. ஏன்னா இவங்க தான் வந்து மெயின் ஃபேவராக இருந்தாங்க இந்த ரால் நம்பர் வின் பண்ணுறது கூட. அண்ட் எலிமினேஷன் சாம்பரில் கூட கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மார்ச் 10 நடக்க போகிற ரா எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க. வந்து ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இவங்க டைட்டில் பொசிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. சிங்கிள் டிவிஷனில் ஏதாவது ஒரு பழைய ஹிஸ்ட்ரி நயா ஜாக்ஸ் கூட இந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணலாம்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 4 இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பரியோட ஆல்மோஸ்ட் வந்து இந்த வர போகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கும்போது இன்னும் சில நாட்கள் 3 நாட்கள் 2 நாட்கள் தான் மட்டும் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த எலிமினேஷன் சாம்பரோட ஸ்டேஜ் வந்து ரிவீலாக இருக்குது. ஸ்டேஜில் அந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்கேஜ் ஆனால் அந்த ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ட்ரூ மைண்டரோட என்ட்ரன்ஸ் வச்சு. அண்ட் இன்னும் வந்து 2 நாட்கள் தான் இருக்குது. நாளைக்கு சனிக்கிழமை ஸ்மாக்டவுன் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து கனடாவில் கிக் ஆஃப் ஷோ வந்து நடக்க போகுது. அதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். அண்ட் என்ன பேசுகிறாங்கன்றதை பார்த்துடலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு வின்ஸ் மெக்மேன் நியூ கம்பெனி ஆரம்பிக்க போகிறதா ஒரு ரூமர்ஸ் போய் என்கிட்ட கூட சொல்லியிருந்தாங்க. ப்ரோ ஒரு நியூ கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ப்ராக் வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இது வந்து சான்ஸ் இல்லை. அப்படி நியூ கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு இவருக்கு சத்து இருந்துச்சுன்னா ஏன் ஓல்டு ரெஸ்லிங்கே வந்து இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச் ஸ்டோரியோட அவரோட ஸ்டோரி பெட்டராக தான் இருந்துச்சு, ஏன் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் இதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு ரூமர்ஸ் தான் நினைக்கிறேன். என்னன்றதை பார்த்துலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவா. சீவனை சரி தேங்க போகிறச்சிங் வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.